வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம உங்கள் வாட்ஸ்அப்பில் இமேஜஸ் மீடியா இதெல்லாம் வந்து டவுன்லோட் ஆகலைன்னா நீங்கள் வந்து தலை குழம்பி போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பீங்க. அது மாதிரியான சுச்சுவேஷனில் உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து இயங்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் இமேஜ் இல்லைனா வீடியோ வந்து டவுன்லோட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து எதனால் டவுன்லோட் ஆக மாட்டேது அப்படின்னு தெரியாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோ இல்லைனா முக்கியமான வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுற ட்ரை பண்ணிருப்போம். ஸோ அது மாதிரியான டைமில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து திரும்ப வந்து மீடியா டவுன்லோட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது பெரிய வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறோம் இல்லைனா இமேஜஸ் டவுன்லோட் பண்ணுறோம். சப்போஸ் மெமரி வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகாது. டவுன்லோட் ஆகிற மாதிரியே காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து அதில் வந்து ரீசனும் வந்து சரியாக தெரியாது, எதனால் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேது அப்படிங்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய மெமரி வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது சப்போஸ் 128 GB மெமரி இருக்குது, உங்களுக்கு வந்து 125 GB ஃபுல்லாகிடுச்சு, 3 GB தான் இருக்குது அப்படின்னா அது மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் சில அப்ளிகேஷன் வந்து அந்த 3 GB வந்து எடுத்து வச்சுக்கும். ஸோ உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய மெமரி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐஃபோனில் வந்து சேவ் டு கேமரா ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது நீங்கள் செலக்ட் பண்ணல அப்படின்னா என்னதான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணாலும் அது வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகவே ஆகாது. யூஸ்வலாக நம்ம வாட்ஸ்அப்பில் வர இமேஜஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை வீடியோஸ்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா வேறு யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சேவ் டு கேமரா ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணலன்னா அது வாட்ஸ்அப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். உங்களால் ஃபைல் மேனேஜர் இல்லைனா கேமரா ரோலில் பார்க்க முடியாது, ஃபோட்டோஸில் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது, இப்போ இமேஜ் இல்லைனா வீடியோ டவுன்லோட் ஆக மாட்டேது, ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் டவுன்லோடே ஆக மாட்டேதுன்னா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இப்போ வைஃபைல இருக்குது, நீங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் தூரம் நடந்துருப்பீங்க, அந்த வைஃபையோட ரேஞ்ச் வந்து தாண்டி போயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு இன்டர்நெட்லேருந்து இன்னொரு இன்டர்நெட் மாறும்போது சம்டைம்ஸ் வந்து டவுன்லோடிங் ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்நெட்டை வந்து நீங்கள் செக் பண்ணணும். இல்லைப்பா இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் பக்காவாக இருக்குது ஆனாலும் டவுன்லோட் ஆக மாட்டேது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய வாட்ஸ்அப் அப்ளிகேஷன். இப்போ வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து அப் டு டேட்டாக இருக்கா இல்லை அப்படின்னு பார்க்கணும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லை அப்படின்னா நிறைய நேரத்தில் வந்து உங்களால் மீடியா வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுடைய டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணணும். என்னடா இது டேட் அண்ட் டைம்லாம் செக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனை ஆன் பண்ணி இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுடைய டேட் அண்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆயிரும். இப்போ சில ஃபோன்ஸில் வந்து அந்த ஆட்டோ அப்டேட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, டேட் அண்ட் டைம் வந்து மாறி இருக்குது அப்படின்னா இது மாதிரி சில அப்ளிகேஷன்ஸில் சில ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகவே ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது அது வேறு டேட் அண்ட் டைம் காட்டும். அப்படிங்கிறனால வாட்ஸ்அப்லேருந்து ஒரு இன்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அது. ஸோ உங்களோட ஃபோனில் இருக்கிற டைம் அண்ட் டேட் வந்து கரெக்டாக இல்லைனா கண்டிப்பாக சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகவே ஆகாது. நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக செக் பண்ணணும். இதெல்லாமே செக் பண்ணிட்டேன் ஆனாலும் வந்து இமேஜ் டவுன்லோட் ஆக மாட்டேது இல்லைனா வீடியோ வந்து டவுன்லோட் ஆக மாட்டேது, என்ன பிரச்சனைனே தெரில அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரீசன் எதுவாக இருக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, திரும்ப இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய நம்பர்ஸ்லாம் கொடுக்கும்போது அதில் வந்து பெர்மிஷன் கேட்கும், கேலரி பெர்மிஷன் கேட்கும், டவுன்லோடிங் பெர்மிஷன் கேட்கும். அதை வந்து நீங்கள் தெரியாமல் நோன் கொடுத்துருப்பீங்க, இல்லைனா அது வரும்போது நீங்கள் வந்து அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் அப்படியே தான் இருக்கும், பட் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ் போய் உங்களோட ஃபோன் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி இல்லை ஐஃபோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் வாட்ஸ்அப் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனில் போய் அதுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். அதில் வந்து மைக்குக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலரிக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கணும், அண்ட் கேமராக்கும் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் வந்து பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களால் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களால் வாட்ஸ்அப் கால் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் வந்து ஆடியோ அனுப்ப முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து கேமராக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களால் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ இல்லைனா வீடியோ கால் வந்து பண்ண முடியாது. அண்ட் கேலரிக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னா கண்டிப்பாக உங்களால் மீடியாவை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நான் இது எல்லாமே பண்ணிட்டேன் ஆனாலும் வந்து எனக்கு மீடியா டவுன்லோட் ஆக மாட்டேது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பை வந்து ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பண்ணியும் சரியாகல அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து ஜென்ரலாகவே டவுனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இப்போது 2022 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 இன்ஸ்டன்சஸில்
வாட்ஸ்அப்பே வந்து டவுன் ஆகிருக்கு. யாருக்குமே வந்து எந்த மீடியாவும் வந்து டவுன்லோட் ஆகாது. ஒரு ½ அன் ஹவர், 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் இது மாதிரி பீரியடில் வந்து வாட்ஸ்அப்பே டவுன் ஆகிருக்கு. வாட்ஸ்அப்போட சர்வரே டவுனாக இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் இருந்து பார்க்கணும். அண்ட் கடைசியாக வந்து நீங்கள் உங்களோட ஃபோனோட நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து செட்டிங்ஸ் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மீடியா டவுன்லோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வழியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற நிறைய ஸ்டெப்ஸ் பார்த்தோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ இல்லைனா வீடியோ டவுன்லோட் ஆகலைன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.